இது கட்சி அரசியலை கடந்த ஒரு குடும்ப நிகழ்வு, ஒரு இனிய விழா. இங்கே எங்களுடைய அப்பா துறைமுகம் காஜா அவர்கள் தன்னுடைய பேரன்பினாலும் இனிய எளிய அணுகுமுறையாலும் எல்லோரையும் தன் உறவாக்கிக் கொண்ட ஒரு பெருந்தகை. நான் வந்தவுடன் என்னை கட்டியணைத்து, ஏன் என் அண்ணன் மகளை நீ அழைத்து வரவில்லை என்றுதான் கேட்டார். அந்த அளவிற்கு ஒரு பாச பிணைப்பில், அன்பின் இணைப்பில் ஒருங்கிணைந்த குடும்பம் நாங்கள். மணமக்களாக வீற்றிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களின் கடமை, பெற்றோர்களின் உரிய பொறுப்பு என்பது தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான் என்கிறார். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொடுக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழிக்கேற்ப அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு மயனும் அது என்ற குரல் வழி நடந்து எல்லோரும் போற்றுகிற அளவிற்கு வருங்கால தலைமுறை இந்த தம்பதியினரைப் போல, இந்த இணையரைப் போல இணைந்து வாழுங்கள் என்று எடுத்து காட்டி பேசுகிற அளவிற்கு நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் பேரருள் இந்த மணமக்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் துவா செய்கிறேன். நன்றி, வணக்கம்.